வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கத்திரிக்காய் மொச்சைப்பயிறு தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோடு டைரெக்டாக பிசைஞ்சு சாப்பிடவும் சரி, சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டாலும் சரி, ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பூண்டு பற்களை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 போதும். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இது கூட நான் ஒரு 2 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை கத்திரிக்காய் பிடிக்கும்னாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச மொச்சப்பயிரை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6 விசில் வச்சுட்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு இந்த மொச்சப்பயிரையும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் வேக வைக்கல, ஆனால் இம்மீடியட்டாக நீங்கள் பச்சைப்பயிறு சேர்த்து சமைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா குக்கரில் டைரெக்டாக பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்திங்க அப்படின்னா நல்லா படப்படன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த நல்லா வெடித்து அடங்கினதும் தண்ணி விட்டு ஒரு 6 விசில் 7 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பருப்பு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போது இது தயாராகிடுச்சு. இது கூட காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அதோடைய பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பு பதம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போது பருப்பில் ஓரளவு உப்பு ஏறி இருக்கும். பத்தாததுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தொக்கு நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். மிதமான தீயில் வச்சு சமைச்சிக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் மொச்சைப்பயிறு தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த தொக்கை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் டைரெக்டாகவும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டேன். நீங்களும் இந்த கத்திரிக்காய் மொச்சைப்பயிறு தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.